ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு 3 காயினை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்கறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, கியூபிக் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது 2028க்கு அப்புறமா பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு பிளாக் செயினில் இருக்கக்கூடிய ஒரு காயினாக கூட எடுத்துக்கலாம். இந்த கியூபிக் காயின் அந்த அளவுக்கு வந்து பேசப்படுற ஒரு காயினாக கூட மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீரோ தள்ளி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா 0.50 தள்ளி ஒரு 30 சம்திங் ரேஞ்சில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு ஒரு ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 மார்ச் மாதத்தில் ஒரு பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 5 மடங்குக்கு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு கீழே தான் இருக்குது. இந்த சமயத்தில் வாங்கி வச்சா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 மடங்கு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் கூட கிடைக்கலாம். அதே மாதிரி இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புல் ரனில் ஒரு 30லேருந்து 50 மடங்குக்கு மேலே வந்து குறைந்தபட்சமாக வந்து மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியூபிக் காயின் பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 Q ட்ரில்லியன் வரைக்கும் இருக்குது. அதாவது 1000 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சர்க்குலேஷன் சப்ளையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. இப்போ மொத்தமாக 1000 ட்ரில்லியன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் எந்த அளவுக்கு வந்து வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பர்னிங் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2050 இல்லை 2060க்கு மேலே இந்த காயினோட சப்ளை, அதாவது டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 450 ட்ரில்லியன் பக்கமாக கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் சப்ளையில் ஒரு 85 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. 1000 ட்ரில்லியன் இருக்கிறது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 450 கூட மாற்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு வந்து பர்னிங் நடக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த கியூபிக் காயினை வந்து லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜூலை 1ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா மெக்ஸி எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா பேபே அப்படிங்கிற ஒரு மீம் காயினை தான் பார்க்க போகிறோம். எத்திரியம் பிளாக் செயினில் ஒரு சூப்பரான ஒரு மீம் காயின் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. டாலர் ரேட்டில் இப்போ என்ன ப்ரைஸில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.60 தள்ளி 21, 22 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த காயினை ஆல்ரெடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.70 தள்ளி ஒரு 45 அந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இது பெரிய அளவில் வந்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வேணால் பெரிய அளவில் வந்து போகலாம். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகலாம். அதாவது 0.6050 அந்த அளவுக்கு வந்து ட்ரேட் ஆகலாம். இந்த வருஷம் இந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து ட்ரேட் ஆகலாம். அதே மாதிரி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் வந்து போகலாம். அதாவது ஒரு 2 ஜீரோ ரிமூவ் ஆகிற அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போகலாம். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 அந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 2 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கலாம். இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு வந்து போகலாம். இப்போதைக்குன்னு ஆல் டைம் ஹை எடுத்துக்கிட்டோம்னா 0.60 தள்ளி 274 அந்த சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு வந்து நல்லாவே ஒரு ஹை வந்து போயிருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு ஆல் டைம் லோ போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 70 தள்ளி 33 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு வந்து ரொம்பவுமே கீழே இருந்திருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஹை போயிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த சமயத்தில் நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா, இல்லை இன்னும் கீழே இறங்க விட்டு நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ரேஞ்சில் கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆனால் கீழே இறங்கும்போது ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் போட்டு நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு கீழே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் ஒரு பெரிய லெவலில் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ இந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருப்பீங்க, கீழே போகுது அப்படின்னு நினச்சி ஒரு சில பேர் வந்து செல் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் செல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாஸில் தான் வந்து முடியும். அது அந்த சமயத்தில் கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான்
ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயின் மூலியமாக. எப்படி பார்த்தாலும் இந்த ஜூலை மாதத்தில் ரொம்பவுமே கீழே இறங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த சமயத்தில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ எந்த அளவுக்கு கீழே இருந்ததோ அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து மறுபடியும் வரலாம், அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா டூகோ. அந்த காயின் பார்த்தீங்கன்னா சொலானா பிளாக் செயினில் வந்து இருக்குது. அதாவது மைரோ பொன்கே இந்த காயின்லாம் மிஸ் பண்ணவங்க இந்த டூகோ காயினை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மைரோ காயின்லாம் எந்த அளவுக்கு வந்து மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்கே காயினும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. மைரோ பொன்கே இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல இருந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ரேஞ்சிலாம் வாங்கி ஹோல்டு பண்ணாங்கன்னா பெரிய அளவில் வந்து இருந்திருக்கலாம். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூகோ காயினை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பில் என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா 0.20 தள்ளி 27 சம்திங் ரேஞ்சில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.0073 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு வந்து நல்லாவே ஹை போயிருக்குது. அதாவது இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. அதாவது இந்த ரேஞ்சில் இருந்து அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஹையில் போயிருக்குது. அதே ரேஞ்சுக்கு போனால் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு அப்படிங்கிற லாபம் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இந்த புல்ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 மடங்கு அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கலாம். அதே மாதிரி அதிகபட்சம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் இந்த டூகோ காயினோட ப்ரைஸ் அந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 0.0027 இருக்கிறது. 0.20 0.30 அந்த ரேஞ்ச் அளவுக்கு கூட போகலாம் ஃபியூச்சரில். அதனால் வாங்கினா நீங்கள் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன ட்ரேட் எதுவுமே வந்து எடுக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே சின்ன ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அமௌண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன ட்ரேட் வந்து எடுத்துக்கோங்க. இதே சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் போட்டு நீங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அதாவது ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா இல்லை 10000 ரூபா அந்த ரேஞ்ச் அளவுக்கு நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக 2025 அப்படிங்கிறப்போ ஒரு 50 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வேலெட்டுக்கு டாலரை வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது பெப்20 அட்ரஸில் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து பணம் கட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் மிஷினில் வந்து நீங்கள் வந்து பணம் கட்டிக்கலாம். கேஷ் டெபாசிட் மிஷின் அதுக்கப்புறமா பேங்க்கில் போய் பணம் கட்டுறது இந்த ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஜிபே ஃபோன்பே அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் இந்த இதுலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறது ஒரு 25000 ரூபா அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ பை சி யூ. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.